வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இயேசுநாதா, வாரும் இறைவனே, வாரும் இறைவனே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறைவனே, வாரும் இறையாவியே, வாரும் இறையாவியே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறையாவியே. அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகையின் நேரமதில், மன்றாட வருகையின் நேரமதில், வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் பலியிலே, எழுக எழுகவே ஏற்றம் போக்கவே இயேசுவின் வழியிலே, அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே. கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மறவோம் நம் வாழ்வில், உடனுள்ள யாவரும் நம் உறவே, உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மறவோம் நம் வாழ்வில், உடனுள்ள யாவரும் நம் உறவே, உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். வாழ்வெனும் தேடலில் நல்லன செய்கையில் வாழ்விக்கும் இறைவனும் நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார். வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் பலியிலே, எழுக எழுகவே ஏற்றம் போக்கவே இயேசுவின் வழியிலே, அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே. சாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை, நீதியும் நேயமும் நெஞ்சினிலே நிதமும் சுமந்தே சுடராவோம். சாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை, நீதியும் நேயமும் நெஞ்சினிலே நிதமும் சுமந்தே சுடராவோம். வீழ்ந்திடும் மனிதத்தை தாங்கிடும் பணிகளில் விடுவிக்கும் சக்தியாய் இறைவனும் எழுகிறார், இறைவனும் எழுகிறார், இறைவனும் எழுகிறார். அழகழகான
யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 17 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 வரை. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகி உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாயிருந்த இவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடம் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல, மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை. அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. யாரை இந்த உலகத்தில் நாம் மாட்சிப்படுத்த வேண்டும்? எதற்காக மாட்சிப்படுத்த வேண்டும்? எதை வைத்து மாட்சிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தெளிவு நமக்கு இன்றைக்கு கிடைக்கிறது. நேற்றைக்கு தான் ஒரு ஆண்டு முடிந்து மறு ஆண்டு கல்வி தொடங்கி இருக்கிறார்கள் பிள்ளைகள். இந்த குழந்தைகள் கல்வி கற்று எதற்காக? தன்னுடைய பெற்றோர்களை பெருமைப்படுத்த வேண்டும், மாட்சிப்படுத்த வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம். பெற்றோர்கள் அதான் விரும்புகிறாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேனே, நமக்கு நல்ல பேர் வாங்கி தரணுமே என்கிறதுக்காக. அது இயல்பான ஒரு எதிர்பார்ப்பு தானே. அரசியல் தொண்டர்கள் எப்படியாவது தன்னுடைய தலைவரை, அவன் எவ்வளோ கெட்டவனோ நல்லவனோ அது வேற விஷயம், தலைவரை வெற்றி பெற செய்து அரசவையில் வைத்து மாட்சிப்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமும் இயக்கமும். சாதாரண அடித்தட்டு மக்கள் தங்கள் சமுதாயத்திலிருந்து ஒருவன் உயர்நிலைக்கு வந்து மாட்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்போதுதான் நமக்கு விடிவு காலம் என்பது அவர்களின் இயக்கம். சில மக்கள் சில குருக்களை மாட்சிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏன்னா அவங்க சொல்வது போல இவர் கேட்கணும்ல. அதே போல சில ஆயர்கள் சில குருக்களால் மாட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதுவும் அப்படிதான். இவங்க சொல்கிற பிற கேட்கறதும் அவர் சொல்கிற பிற இவங்க கேட்கறதும், பிடிக்காதவர்களை உதறி தள்ளுவதும் சமூகத்தில் சமுதாயத்தில் இதெல்லாம் சகஜமப்பா என்று சொல்வது போல இன்றைக்கு இருக்கிறது. இவ்வாறு எல்லாருமே ஏதாவது ஒரு வழியிலே மாட்சிப்படுத்த ஏங்கிக் கொண்டு திரிகிறார்கள். இயேசு கடவுளை மாட்சிப்படுத்த இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டவர். கரெக்ட். ஏனென்றால் கடவுள் இந்த உலகினை படைக்கின்றார். படைக்கப்பட்ட உலகம் பாவம் என்ற போர்வையினாலே மூடப்படுகிறது. இந்த போர்வையை கிழித்தெறிய கடவுள் பல இறைவாக்குகளை அனுப்புகிறார். ஆனால் தகர்க்க முடியவில்லை. இறுதியிலே தன் ஒரே மகனை அனுப்பி போர்வையை தகர்த்தெறிகின்றார். அது மட்டுமல்லாமல் மக்கள் நிறைவான மகிழ்ச்சியை பெறுகின்ற அளவிற்கு அவர்களுக்கு கற்றும் கொடுக்கிறார். ஆனால் தற்போது தான் மாட்சியடைய வேண்டும் என்பது இயேசுவின் ஒரு எண்ணமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்பதுதான் கடவுளின் திட்டம். இதுதான் கடவுளை மாட்சிப்படுத்துவதற்கான நெறிமுறைகள். செத்தாதான் அவருக்கு மாட்சி. இறைவனுடைய திட்டத்திற்காக நான் கொலை செய்யப்பட வேண்டும், அது வழியாகத்தான் கடவுளுக்கு மாட்சி என்பதுதான் இயேசுனுடைய படிப்பினை. நமக்கு அப்படி இல்லையே. ஆனால் இறந்து உயிர்த்தெழ வேண்டும், இதுதான் இயேசுவின் மாட்சி. அத்தகைய மாட்சிக்காகத்தான் இன்றைய இறைவாசகத்திலே தன் தந்தையிடத்திலே மன்றாடுகிறார். அதனால்தான் என்னமோ இந்த ஜெபத்தை இயேசுவின் குருத்துவ ஜெபம் என்று சொல்லுகிறார்கள். நீடித்த மகிழ்ச்சி அல்லது நிலையான வாழ்வு என்பது இறைவனோடு மனிதர்கள் ஒன்றித்திருக்கிற போது கிடைக்கக்கூடியது, அல்லது இறை மதிப்பீடுகளோடு மனித மதிப்பீடுகள் சேர்க்கப்படுகின்ற பொழுது வருகின்ற ஒரு மகிழ்ச்சி. உலகம் தோன்றுவதற்கு முன்பே அத்தகைய மகிழ்ச்சியை இயேசு வார்த்தை வடிவிலே கடவுளாகிய தந்தையோடு இருந்து அனுபவித்தவர். எனவேதான் இயேசு வேண்டுகிற ஜெபத்திலே, தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர் என்று சுட்டி காட்டுகிறார். இயேசுவுக்கும் தந்தையாகிய இறைவனுக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருந்தது.
இயேசு இந்த உலகில் வாழுகிற போது தந்தையை மகிமைப்படுத்த வேண்டும். மண்ணுலகில் வாழ்கிற போதே மாட்சிப்படுத்த வேண்டும். செத்த பிறகல்ல, இறந்த பிறகல்ல. கடவுள் விண்ணுலகில் இயேசுவை மகிமைப்படுத்துவார் என்பதுதான் இந்த ஒப்பந்தம். இயேசு தனது வாழ்வின் மூலம் தந்தையை மகிமைப்படுத்துகிறார். சொல்லால மட்டுமல்ல, செயல்களால். அது கானாவூர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவதிலிருந்து இறந்த லாசரை உயிர்ப்பித்தல் வரை தொடர்ந்து வந்தது. இறுதியாக சிலுவையில் தன் உயிரை கொடுத்து எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து கடவுளை மாட்சிப்படுத்தினார். தந்தையும் இயேசுவை சிலுவையில் இறந்தவுடனே மத்தேயு நற்செய்தியாக குறிப்பிடுவது போல அந்த நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை இரண்டாக கிழிந்தது. நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளந்தன, கல்லறைகள் திறந்தன, இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன போன்ற செயல்களின் மூலம் மகிமைப்படுத்தினார். இறுதியாக உயிர்த்தெழுதல் மூலமாக இயேசுவுக்கு மாபெரும் மகிமையை கொண்டு வந்தார். நாமும் நம்முடைய செயல்களில், சொற்களில் மட்டுமல்ல, செயல்களின் மூலம் கடவுளை மகிமைப்படுத்தும் போது கடவுளும் நம்மை மகிமைப்படுத்துவார், நம்மோடு பயணிப்பார் என்பது இயேசு சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது. இயேசுவின் குருத்துவ இறைவேண்டல் என அழைக்கப்படும் இன்றைய வாசக பகுதி பல செய்திகளை நமக்கு தருவதை, தந்தையை மாட்சிப்படுத்துதல் என்ற ஒரு கருத்தை மட்டும் நாம் உணர்ந்து கொள்வோம், செயல்படுத்துவோம். எதை செய்தாலும் மனிதருக்காக செய்யாமல் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்றார் பவுலடியார். நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காக செய்கின்றீர்கள் என்பதை உணர்ந்து உளமாற செய்யுங்கள் என்னும் அவர் வாக்குகளை நாம் நினைவு கூற வேண்டும். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கடமைகளை, பொறுப்புகளையும் வேலைகளையும் தந்திருக்கிறார். அது இல்லற வாழ்வோ அல்லது துறவற வாழ்வோ, பொது வாழ்வோ, சமூக வாழ்வோ, சமய வாழ்வோ, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தந்தை, கணவர், மகன், உடன்பிறப்பு என கடமைகள் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் நமது பணி, வேலை இருக்கிறது. இது போக சமூக கடமைகள் இருக்கிறது, சமய கடமைகள் இருக்கிறது. இந்த பணிகளை எல்லாம் நன்றாக மனமகிழ்வோடு செய்கிற போது நாம் தந்தையை மாட்சிப்படுத்துகிறோம் என்பதே மிக பெரும் நற்செய்தி. ஆமேன். மன்றாடுவோமாக. தந்தை கொடுத்த வேலையை நன்றாக செய்து தந்தையை பெருமைப்படுத்தி ஆண்டவரை போற்றுகிறோம். எங்களது கடமைகள், வேலைகள், பணிகள், பொறுப்புகள், செயல்கள் ஆகியவை மூலம் உம்மை மாட்சிப்படுத்துகின்ற மனிதர்களாக எங்களை உருமாற்றும் ஆண்டவரே. ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடி போதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. புற்று நோயால் பலம் இழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.